अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। तस्य च प्रतिबिम्बस्य सत्यत्वमेवेति प्रतिबिंबवादिनः मिथ्यात्वमेवेति आभासवादिनः। இந்த மாயை அவித்யை இந்த உபாதிகள்ல ஒரு பிரதிபிம்பம் விழுறது. எதனுடைய பிரதிபிம்பம்? சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம். இப்ப இந்த பிரதிபிம்பம் இருக்கே, அந்த பிரதிபிம்பத்தை ரெண்டுமே பிரதிபிம்பம் ஒரு பட்சம். அதாவது இந்த நிறைய பிரக்கிரியை இருக்கு. மாயை அவித்யன்னு ஒரு பேதத்தை ஏற்படுத்திண்டு மாயையில பிரதிபிம்பம் ஈஸ்வரன், அவித்யில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் ஜீவன் அப்படின்னு ஒரு பிரக்கிரியை இருக்கு. அந்தஸ்கரணத்திலே அல்லது அவித்யில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் ஜீவன். ஆனா ஈஸ்வரன் பிரதிபிம்பம் இல்லை, அவர் பிம்பபூதராக இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரக்கிரியை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் மேல வரும். இந்த பிரதிபிம்பங்கிறது பொய் இல்லை, நஜந்தான்னு பிரதிபிம்பவாதிகள் சொல்றாங்க. சத்தியத பிரதிபிம்பஸ்ய சத்தியத்துவமேவ இது பிரதிபிம்பவாதினா. பிரதிபிம்பம்ங்கிறது இருக்கு. பிரதிபிம்பம் எப்படி வரலாம் கேட்டா எல்லாம் வரலான்னு சொல்லிட்டார். அந்த பிரதிபிம்பம் சத்தியம்தான் அப்படின்னு பிரதிபிம்பவாதிகள் சொல்றாங்க. அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பிரதிபிம்பம் சத்தியம்னா எப்படி? பிம்பமே தான் பிரதிபிம்பம். கண்ணா அப்படின்னு வச்சுட்டு அவ பிரதிபிம்பத்தை சத்தியம் சொல்ற. பிம்பம் வேற, பிரதிபிம்பம் வேற அப்படிங்கிறது இல்ல. பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேறன்னு தெரியறதே தவிர்த்து வாஸ்தவமா அது ரெண்டுகளுக்குள்ள பேதமே இல்லை. அதுவேதான் இது, இதுவேதான் அது. கண்ணாடியில தெரியக்கூடிய முகமும் என்னுடைய முகமும் ஒன்னேதான். என்னுடைய முகம்தான் கண்ணாடியில தெரிகிறது. இது பிரதிபிம்பம் இல்லையா? அதாவது கண்ணாடியில நான் பிரதிபிம்பத்தை பாக்குறேன் வாஸ்தவம். ஆனா அந்த பிரதிபிம்பமும் என்னுடைய முகமும் ஒன்னே, ஒரே வஸ்துதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலே பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒன்னானத்தினாலே பிம்பம் சத்தியம்னு சொன்னா பிரதிபிம்பமும் சத்தியம். அதனால இந்த பிரதிபிம்பவாதிகள் என்ன சொல்ற? பிரதிபிம்பங்கிறது பிம்பமே தான், அதனால சத்தியம்தான் அது. அது பிராதிபாசிக்கும் கிடையாது, சுத்திரூபம் மாதிரி. மித்யாத்வமேவேதி ஆபாசவாதினா. சுத்திரூபம் எப்படி பிராதிபாசிகமாக புதுசா உண்டாருதோ அத போல கண்ணாடியில நாம பார்க்கக்கூடிய முகமானது பிரதிபிம்பம் புதுசாதான் உண்டாகிறது பிராதிபாசிகமாக அப்படின்னு ஆபாசவாதம்னு ஒரு பட்சம் இருக்கு வேதாந்தத்தை. அந்த ஆபாசவாதிகள் அப்படி சொல்றாராம். இது எப்படி வேணாலும் போட்டோம். ஆனா ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் என்னன்னா, ஸ்வரூபேது ந விவாதா ஏவா இது அந்யதேதத். பிரதிபிம்பமோ அந்த பிம்பமோ இது ரெண்டினுடைய ஸ்வரூபமும் வெறும் சைத்தன்யம்ங்கிறதுல வித்தியாசமே இல்லை. இங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிறார். இந்த ரெண்டு பேருக்குமே ஸ்வரூபம் சைத்தன்யம்ங்கிறதுல விவாதம் கிடையாது. பிரதிபிம்பத்தை சத்தியம்னு சொல்லலாமா மிச்சான்னு சொல்லலாமாங்கிற அம்சத்துல ரெண்டு பேருக்கும் விவாதம் இருக்கலாம். அதனால சைத்தன்யம்ங்கிற விஷயத்துல ஒன்றும் விவாதம் இல்லாதனால அது எடுத்துக்கிறதுல நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை.
அச்சேதன விலக்ஷணத்துவந்தோ ஸ்ருதி சித்தம் அனுபவ சித்தம். இந்த பிரதிபிம்பம் இருக்கே சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம், இது அச்சேதனமான பிரதிபிம்பத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்டது. அச்சேதனம் பிரதிபிம்பிச்சதுன்னா அச்சேதனமா தான் இருக்கும், சேதனம் பிரதிபிம்பிச்சுன்னா சேதனமா வரும். அதனால இந்த ஜீவன் கண்ணாடியில தெரிகிற முகத்தை போல அவித்தியில தெரியக்கூடிய ஒரு சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் அது பிரதிபிம்பமாகவே அது எப்படி எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சைத்தன்ய பிரதிபிம்பா இருந்தனா அதுவும் சைத்தன்யம் தான், அதுவும் பார்க்க முடியும். இது சைத்தன்யத்துல பிரதிபிம்பங்கிறது ஸ்ருதி சித்தம் அனுபவ சித்தஞ்ச. இந்த ஜீவன் ஜீவரூபேன இந்த பிரவேசம் பண்றாரே பிரதிபிம்ப ரூபமாக, எதுக்காக இந்த பிரதிபிம்பம்னு கேட்டா ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷனாய அப்படின்னு சுருக்கி சொல்றோம். ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷனாய. இந்த பிரதிரூப சப்தத்தை தான் பிரதிபிம்பம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்ப இந்த பிரதிபிம்பம் வந்தது எதுக்காகன்னு கேட்டா அப்பதான் விவகாரம் நடக்கும். ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷனாய, தெரியறதுக்காக, இல்லைன்னா தெரியாது, விவகாரமே இருக்காது அப்படிங்கிறது. அதனால இதுவும் அச்சேதனமா இருந்து கொடுக்குறா கட்டப்பட்டம் போல, அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா ஆயிடும். ஆகையால இந்த ஸ்ருதியாலேயே இந்த ஜீவனுக்கு ஜீவனுடைய இந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் சேதன ஸ்வரூபம்ங்கிறது தெரிகிறது. அது மாத்திரம் இல்லையா, அனுபவ சித்தி. ஜீவாத்மாவை பிரதிபிம்பம் சொல்லிவிட்டா, நாம ஜீவாத்மா தானே, அப்ப நமக்கு விஷயங்கள்லாம் தெரியறதா இல்லையா, புரியறதா இல்லையா, புரியுறதே. புரியறதுனாலே நமக்கு நாம சேத்தனா கடம் போல ஜடம் இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அதனால இதுல ஒண்ணும் விவாதம் பண்றது இல்லை. தஸ்மாத் சித்தம் அந்தஸ்கரணஸ்ய பிரதிபிம்பாத்தியாசத்வாரா பிரமாத்திரு. அதனால சைத்தன்யத்துக்கு பிரதிபிம்பம் வரலாம், அந்த பிரதிபிம்பமும் ஒரு சேத்தனமாவே இருக்கலாம் அப்படின்னு நிரூபணம் பண்ணினதுனாலே அந்தஸ்கரணத்திலே சைதன்யத்துடைய பிரதிபிம்பம் அந்த பிரதிபிம்பத்துக்கு பிரமாத்திருத்துவம் சொல்லலாம். பிரமாதா அப்படின்னு சொன்னோமே, இந்த பிரமாதா யாருன்னு சொன்னா அந்தஸ்கரணத்துல பிரதிபிம்பமான சைத்தன்யம். அது எப்படி பிரமாதா ஆச்சுன்னு சொன்னா பிரமாவுக்கு ஆசிரியமானதுனாலே இந்த பிரமாத்மகமான ஞானம் அந்த பிரமாதாவுக்கு ஏற்படுறதுனாலே அது பிரமாதா ஆகிறது. இப்போ அத்தியாசம்னு போட்டார். இந்த அத்தியாசத்து மேல இப்போ ஒரு ஆட்சேபம், அத்தியாசங்கிறதே ஒன்றும் வர முடியாது. நானும் அத்தியாசோபி நோபபத்தியதே. அத்தியாசத்துல தப்பு இருக்கு, அதுல யுக்தி விரோதம் உண்டு. எப்படி? ததாதி ஆத்மனிவா அனாத்மா அத்தியசியதே அனாத்மனிவா ஆத்மா. நமக்கு சாதாரணமா லோக பிரசித்தமான பிரமத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு கயிறு கிடக்கு, அதை பார்த்து சர்ப்பம்னு நினைச்சு ஏமாந்தான் விட்டோம். அப்ப அந்த இடத்துல சர்ப்பத்துல ரஜ்ஜு அத்தியஸ்தமா, ரஜ்ஜுல சர்ப்பம் அத்தியஸ்தமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகமே வராது. வாஸ்தவம் எதுவோ அந்த வாஸ்தவமான ரஜ்ஜு நமக்கு சர்ப்பமாக தோணிருக்கு அந்த சமகாரத்துல. அதனால ரஜ்ஜுல தான் சர்ப்பம் அத்தியஸ்தம். அங்க நம்ம ரஜ்ஜு சர்ப்பம் அப்படின்னு அதை பேர் கொடுப்போமே தவிர சர்ப்ப ரஜ்ஜுன்னு கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு தீர்மானமா தெரியுறது எது அதிஷ்டானம், அதுல எது அத்தியசிக்கப்பட்டது அப்படின்னு நல்லா தெரியும். அதை விட்டுன்னு பாக்குறது ஆத்மா அனாத்மாவுடைய அத்தியாசத்துல கூட ஒண்ணு ஆதாரம் அதிஷ்டானம், இன்னும் ஒண்ணு அத்தியாசிக்கப்பட வேண்டியதுன்னு ஆரோபிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லணும். அது அப்போ நமக்கு சந்தேகம் வருது. ஆத்மனிவா அனாத்மா அத்தியசியதே, ஆத்மாவை அதிஷ்டானமாக வச்சுண்டு அதுல அனாத்மா ஜனங்கள்லாம் அத்தியாசம் செய்யப்படுறதா, இல்லே மாத்தியா அனாத்மனிவா ஆத்மா, அனாத்மாவை ஆதாரமா வச்சுட்டு அதுல ஆத்மஸ்வரூபத்தை அத்தியாசம் பண்ணிக்கிறியா? ரெண்டுலயும் தப்பு இருக்கு, ரெண்டு பட்சத்திலையும். ஆத்தியா முதல் பட்சத்தை எடுத்துக்க முடியாது. அதாவது ஆத்மாவை அதிஷ்டானமா வச்சுட்டு அனாத்மாவுக்கு அதுல அத்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பட்சம் இருக்கு, அது சரியில்லை. ஏன்னா
அத்தியாசம் பண்ண அத்தியாசத்துக்கு இது ஆதாரமா ஆகணும்னா அதுக்கு ஒரு யோகியத்தை தேவைப்படும். இந்த ரஜ்ஜுல சர்ப்பாத்தியாசம் எப்போ வரும் தெரியுமோ? ரஜ்ஜுவே ஒருத்தனுக்கு தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் தெரியாது. அவனுக்கு எழுத்தா போல ரஜ்ஜு கிடக்கிறத தெரியணும். ஆனா ரஜ்ஜுன்னு தெரியக்கூடாது. ஒண்ணு கிடக்கு அப்படின்னு தெரியணும். சாமான்யமாக அதனுடைய விசேஷம் ரஜ்ஜுத்வங்கிறது தெரியாமல் போகணும். அப்படி இருக்கும்போதுதான் அவனுக்கு அதுல சர்ப்பாத்தியாசம் வரும். சாதிருஷ்ய தரிசனம் போக்குவரத்து அதனுடைய காரணங்கள்னால. இப்ப சாமானியாம்சம் கூட தெரியாம விட்டு போச்சு, மொத்தமே தெரியல அப்படின்னு சொன்னா அங்க இவனுக்கு ரஜ்ஜு சர்ப்பம் சமம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆகையாலே எதிலே அத்தியாசம் வர வேண்டுமோ அது சாமான்யமாக தெரிந்து விசேஷமாக தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அதுல அத்தியாசம் வரும். சுத்தமா தெரியாம போயிடுச்சுன்னா அப்பவும் அத்தியாசம் வராது. நன்னா சாமானிய ரூபேன விசேஷ ரூபேன நன்னாவே தெரிஞ்சு வச்சுன்னா அப்பவும் இந்த பிராந்தி வர முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த நியமப்படி பார்க்கறதே ஆத்மாவில அனாத்மாவுக்கு அத்தியாசம்னு சொல்றவன் இந்த ஆத்மாவில கொஞ்சம் தெரிகிறது கொஞ்சம் தெரியல, சாமானியம் தெரிகிறது விசேஷம் தெரியலையேன்னு சொல்லணும். ஆனா அவன் சொல்லக்கூடிய ஆத்மாவிலே சாமானியம் விசேஷங்கிற பேதமே கிடையாது. சத்திய நிஷ்சாமானிய விசேஷத்வேனா இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது சாமானியம் கிடையாது விசேஷம் கிடையாது. ஒண்ணு சர்வதா பாசமானத்வேனா. ரெண்டாவது இப்போ எந்த ரஜ்ஜுல நாம சர்ப்பத்தை அத்தியாசம் பண்றோமோ அந்த ரஜ்ஜு அந்த சமயத்துலதான் அப்படி தெரியணும். ரஜ்ஜு எப்பவுமே ரஜ்ஜு ரஜ்ஜு ரஜ்ஜுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கிறான், திடீர்னு அதுல சர்ப்பாத்தியாசம் வராது இல்லையா? காதாதித்மா தெரியணும். ஆனா இந்த ஆத்மா இருக்கே இது கதாச்சி தெரியறதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இது தெரியறதுக்கு ஒரு வஸ்து ஏன் சில சமயத்துல மாத்திரம் தெரிகிறது அப்படின்னு கேட்டா, கடப்படாதிகளை விஷயத்த இந்த கேள்வியை கேட்டோம்னா அதை தெரிவிக்கக்கூடிய சாமகிரி பிரமாண சாமகிரி அதான் தெரியும். அது வராத சமயத்துல தெரியலையேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் கதாச்சி தெரியுது. ஆனா ஆத்மாவுக்கு இந்த பதில சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா தெரியறதுக்கு பிரமாணம் தெரிவிக்கணுங்கிறது இல்லை, சட்டம் போல இல்லை. சொப்பிரகாசம்னு சொன்னதுனாலே தானாவே தெரியுது. அப்ப இதுக்கு எந்த சாமர்த்தியம் வேண்டாம். எப்பவும் தெரிஞ்சு வேண்டியதா அந்த வஸ்துவில நம்ம அத்தியாசம் பண்ண முடியாது. எல்லாம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா தெரியாத வஸ்துவில தான் அத்தியாசம் பண்ண முடியும். தானாவே தெரியக்கூடிய வஸ்துவில எப்படி அத்தியாசம் பண்ண முடியும்? சர்வதா பாசமானத்வேன சாதிருஷ்யாதி ரஹிதத்வேன அதிஷ்டானத்வா சம்பவா. இந்த அதிஷ்டானம் எதை ஆரோபிக்கிறோமோ அதுக்கு சதிருஷமா இருக்கணும். இப்ப இந்த ரஜ்ஜுவை பார்த்தா இந்த பிரமவரவன் இருக்கானே பிராந்தன், அவனுக்கு சர்ப்பங்கிற பிரமம் வரும். ஆனா ரஜ்ஜுவை பார்த்து இது ஒரு யானை கஜம் அப்படின்னு பிரமம் வரணும். சமம் வரலன்னா எதை ஆரோபிக்கிறோமோ அதுக்கும் எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து எதுல ஆரோபணம் பண்றோமோ அதுக்கும் கொஞ்சமாவது சாதிருஷ்யம் வேணும். கயத்துக்கும் பாம்புக்கும் நல்ல சாதிருஷ்யம் இருக்கு. அதனால கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமம் வரத்துக்கு முடியும். கயத்தை பார்த்துட்டு இது ஒரு யானை அப்படின்னு பிரமம் வரத்துக்கு முடியாது. ஏன்னா சாதிருஷ்யம். அப்ப சாதிருஷ்யம் வேணும் பிரமத்துக்கு. சுக்தியை பார்த்து ரஜதம்னு பிரமிக்கலாம், சுக்தியை பார்த்து சர்ப்பம்னு யாராவது பிரமிக்க முடியுமா? ஏன்னா கொஞ்சம் கூட சாதிருஷ்யம் இல்லை. அதனால பிரமத்திலே அதிஷ்டானத்துக்கு ஆரோபிக்கப்படும் வஸ்துவோடு கொஞ்சமாவது சாதிருஷ்யம் இருக்கணும் ஆச்சு. ஆனா ஆத்மாவுக்கு அது கிடையாது. ஆத்மாவுல அனாத்மாவோட என்ன சாதிருஷ்யம் இருக்கு? அனாத்மாவுக்கும் என்ன சாதிருஷ்யம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதுவே நிர்தர்மகமா இருந்துட்டு இருக்கு பாவம் ஆத்மா, ஒரு தர்மமும் இல்லை. அப்ப அனாத்மாவுடைய தர்மம் சுதராம் கிடையவே கிடையாது. அப்ப அனாத்மாவோட இதை எப்படி சதிருஷம்னு சொல்றது? அதனால சாமானிய விசேஷ பாவம் ஒன்றும் இல்லை, எப்போதும் பாதிச்சுட்டே இருக்கு.
பிரமம் வரத்துக்கு தேவையான சாதிஷங்கள்லாம் இல்லை. ஆகையாலே ஆத்மா அனாத்மாத்தியாசத்துக்கு அதிஷ்டானமாக முடியாது. இது அதிஷ்டானமாகக்கூடிய நிலவேலை இல்லை. அதனால ஆத்மாவில அனாத்மாவுக்கு அத்தியாசம்னு சொல்லாது, தப்பா மாத்தி சொல்றேனே. அனாத்மனி ஆத்மா, அனாத்மாவில நிசாமானிய விசேஷம் இல்லை, அதுக்கு சாமானியம் உண்டு, விசேஷம் உண்டு. அது எப்பவும் பாதிக்காது, பிரமாணம் வந்தாதான் பாதிக்கும். சாதிருஷ்யங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அது சொல்ல முடியாதுங்கிற. நாபி த்விதீயா சத்தியம் இச்சாத்வ அபிபகமாதி. ஒரு நியமம், சத்தியம்தான் அதிஷ்டானமா, இச்சா அதிஷ்டானம் இல்லை. இப்ப ரஜ்ஜுல அதனாலதான் ரஜ்ஜுல சர்ப்பாத்தியாசம் நம்ம சொல்லுவோமே தவிர, ரஜ்ஜு தெரியும் போது சர்ப்பத்துல ரஜ்ஜோத்தியாசம் வந்து கொடுக்கும்னு யாரும் சொல்ல மாட்டான். ரஜ்ஜு தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளவுதான், சர்ப்பம் கிடையாது அப்புறம். ஆகையாலே ரஜ்ஜுல சர்ப்பத்துக்கு அத்தியாசம்னு சொல்றது உண்டு. ஏன்னா சத்தியம் எதுவோ அதுலதான், அதுதான் அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம், பிரமத்துக்கு விஷயமாகும். அதே சமயத்துல அதுல ஆரோபிக்கக்கூடிய வஸ்துவானது பொய்யா இருக்கணும், நிஜமா இருக்காது. ஆனா இங்க அனாத்மாவை நீங்க அதிஷ்டானம்னு சொல்ல வந்தீங்கன்னா அதுக்கு அத்தியாசத்துக்கு யோகியத்தை இல்லைன்னா சத்தியம் மிச்சாத்வபிபகமா அது நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா வேதாந்தியா இருக்கிறவன் பிரபஞ்சத்தை மிச்சா அப்படின்னு சாதிக்கிறபடியாலே அது அதிஷ்டானம். அதுல ஆத்மாவுக்கு அத்தியாசம்னு சொல்றது அவனால முடியாது. மித்யாவஸ்துனா அதிஷ்டானத்திலே சூன்யவாத பிரசங்காது. மித்யாவையே சத்தியம்தான் அதிஷ்டானம்னு என்ன ஆக்கிரகம்? சத்தியமோ மித்யாவோ எதா இருந்தாலும் அதிஷ்டானம் ஆகட்டுமே அப்படின்னு கேட்டால் இல்லே, சூன்யவாதத்துல கொண்டு போய்விடும். எப்படின்னா பொய்யானது கூட அதிஷ்டானமாகத்தான்னு சொன்னா கொஞ்சம் ஆத்மாவும் பொய்யா கூட இருக்கலாம் போல இருக்கு. பொய்யா இருந்தாலும் இது அனாத்மா அதிஷ்டானம் ஆகலாம், அனாத்மாத்தியாசத்துக்கு அதிஷ்டானம் ஆகலாம்னு சொன்னா அப்ப என்னாச்சு? அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமா இருக்கேங்கிறதுக்காக இது அத்தியாசம் போனதுக்கு அப்புறமும் மிஞ்சனும் இல்லை, இது கூட ஒரு பொய்யா இருக்கலாம். ஏன் பொய்யில கூட அத்தியாசம் வரலாம், பொய்யே அதிஷ்டானமா அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? ஆத்மா கூட நிஜமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவும் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அதுதான் சூன்யவாதம். சூன்யவாத பிரசங்காது. பௌத்தம் சொல்லக்கூடிய சூன்யவாதம் இதுதான். சூன்யவாதம் சொன்னா சத்தியமே கிடையாது. விஞ்ஞானவாதி பாக்கிய பதார்த்தங்கள் வஸ்துவ பிச்சேன்னு சொன்னாலும் கூட அந்த தியானம் ஒண்ணு சத்தியம்னு சொல்றோம். தியானம்ங்கிறது சத்தியம். அந்த தியானத்துல ஆட்டாரம் படுறதே அதுதான் வஸ்து, வெளியில ஒண்ணும் வஸ்து கிடையாது. ஆக அவன் சத்தியவாதி, தியானத்தை சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த சூன்யவாதி என்ன பண்றான்? இது இருக்கா சத்தியம்னு வச்சுக்கோனா, இது பாக்கிய பதார்த்தங்கள்லாம் நான் மிச்சான அசத்தியம்னு சொன்ன மாதிரி இதையும் சொல்லிவிடேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக தியானத்துல பாசிக்கக்கூடிய கடப்படாத விஷயங்களோ சுக்தி ரஜதாதிகளோ எப்படி பொய்யானதோ அதே மாதிரி இந்த தியானம் கூட அதே மாதிரி எடுத்து போட்டோம், பொய்யாதாகவே எடுத்துக்கோன்னு சொன்னான். அப்பதான் அவனுக்கு அதிஷ்டானமே வேண்டியது இல்லைன்னு ஆச்சு. இதுதான் நிரதிஷ்டானக அத்தியாசவாதம் முடியும். ஆக பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக ஒன்றும் இல்லைன்னு வந்துடும். இதுதான் சூன்யவாத பிரசங்கா. இது வேதாந்தி ஒத்துக்க மாட்டான். சத்திய சத்தியத்வே தது அனிவருத்தேகே அனிர்மோக்ஷ பிரசங்காது. சரி, அனாத்மாவை சத்தியமே ஒத்துடுவோமே. அனாத்மாவை மித்யான்னு சொன்னா அது அதிஷ்டானம் ஆக முடியாது, அதிஷ்டானத்துவ யோகியத்தை இல்லைன்னு சொன்னேன். இப்ப இதுக்கு அதிஷ்டானத்தை சொல்றதுக்காக அதுவும் சத்தியமா இருக்குமே இப்ப என்ன அப்படின்னு சொன்னா சத்திய சத்தியத்வே தது அனிவருத்தேகே அனிர்மோக்ஷ பிரசங்காச்ச. சத்தியத்துக்கு ஞானத்தால நிவர்த்தி கிடையாது, மோட்சத்துல இது போகணும். இது சத்தியமா இருந்து கொடுத்துன்னு சொன்னா போகவே போகாது. இது போகலைன்னு சொன்னா அப்ப மோட்சம் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு அனாத்மாவோடு வரக்கூடிய சம்பந்தமானது சத்தியம். சத்தியமானால் அது ஞானத்தினால போகாது. அப்பனா இருந்துட்டே இருக்கும் மோட்ச காலத்தையும்.
இது இருந்துட்டே இருந்ததுன்னு சொன்னா அது மோட்சமே ஆகாது. அதனால அனிர்மோக்ஷ பிரசங்காச்ச நகி சத்தியம் கொச்சித்து நிவர்த்ததே நிவர்த்தியமானம் வா ஞானேன. சத்தியம் எங்கேயாவது நிவர்த்தியாகி பார்த்திருக்கியான்னு கேட்கிறேன். எங்கேயுமே சத்தியத்துக்கு நிவர்த்தி கிடையாது. ஒரு சமயம் நிவர்த்தி ஆனாலும் அது ஞானத்தினால நிவர்த்தி ஆகாது. இப்போ குடம் பானை வேணையெல்லாம் இருக்கு. இந்த பானைய உடச்சிட்டாக்க நிவர்த்தி ஆயிடும் பானை. ஆனா உடச்சாதான் போகுமே தவிர நான் பார்த்தேன்னா பானை போயிடுங்கிறது ஞானத்தினால இதுக்கு நிவர்த்தி வர முடியாது. ஒரு சமயம் சத்தியமாக இருக்குமானால் அது ஞான மாத்திரத்தினால நிவர்த்தி ஆகாது. பொய்யாக இருந்தா தான் அப்ப ஞானம் போடும். சித்திரத்தை அதான் ரஜ்ஜு சர்ப்பத்தை விரட்டுறதுக்கு கம்பு கபட எல்லாம் வேண்டாம். வெறும் அந்த இது ரஜ்ஜுங்கிற தத்துவ ஞானம் விட்டா போதும். ஏன்னா பொய் தானே அந்த சர்ப்பம். பொய்யான சர்ப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஞானம் போதும். ஆனா நிஜமான சர்ப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய காரணங்கள் தேவைப்படும், சாமகிரி வேணும். அதனால அனாத்மா பொய்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அத சத்தியம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஒண்ணு. ஸ்ருதயஸ்ச வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே தமேவ விதித்வா அதிமிருத்யமேதி நான்யः பந்தா வித்யதே அயனாய தரதி சோகம் ஆத்மவித் இத்யாத்யாः ஞானாத் சர்வ சம்சார நிவர்த்திம் தர்சயந்த்யः தஸ்ய மித்யாத்வம் சூச்சயந்தி. ஸ்ருதி எல்லாம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சம்சாரமே மித்தியங்கிறது, ஜீவனுக்கு சம்சாரங்கிறது சம்சார பிரபஞ்சம் வாஸ்தவம் இல்லைன்னு சொல்றது. இப்படி சொல்றது தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு அர்த்தம். அந்த பரமாத்மஸ்வரூபத்தை இவன் தரிசனம் பண்ணிட்டான், அதாவது ஆத்மஸ்வரூப சாட்சா்காரம் வந்துடுத்துன்னு சொன்னால் பராவரம்னா பரம் அவரம் எல்லாமே அவர் தான். அல்லது பரம் கூட அவரம் எதை காட்டிலும் ஆகுமோ அது அவ்வளவு உத்கிருஷ்டம், ரொம்ப சக்தியானது. இதை காட்டிலும் பாக்குறதுக்கு கீழே விட்டுருக்குன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சக்தியாயிடும் இல்லையா? அப்பேற்பட்ட பராவரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூப தரிசனம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் திவ்யத்தே ஹிருதய கிரந்தி. அதுக்கப்புறம் இவனுடைய ஹிருதய கிரந்தி இந்த முடிச்சு அவிஞ்சிடும், தானே அவிஞ்சிடும். அதாவது ஹிருதயம்ங்கிறது இந்த இடத்துல அந்தஸ்கரணம், அந்தஸ்கரணத்துக்கு காரணமான அவித்யை அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த அந்தஸ்கரணத்துக்கும் ஆத்மாவுக்கும் அத்தியாசத்தினால ஒரு தாதாத்மியம் சேர்ந்திருக்கு, அதுதான் முடிச்சுன்னு சொல்றது. அதனாலதான் இது ரெண்டும் ஒன்னா தெரியுது, தனித்தனியா தெரியல. இந்த முடிச்ச உடச்சு விட்டுடும் யார் சித்தியத்தே ஹிருதய கிரந்திக்கு அவுத்து விட்டுரும். இது தனி அது தனி உண்மை சேராது. அந்தஸ்கரணம் தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்தஸ்கரணம் ஆத்மாவில சேர்ந்துக்காது. அதே மாதிரி சித்தியந்தே சர்வ சம்சயா, அதாவது இனிமேல் சந்தேகம் வர்றதுக்கு ஒன்றும் காரணமே இல்லை, எல்லா காரணமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. அஜ்ஞானம் பூரா நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இங்க எங்கே சந்தேகம் வரும்? அதனால காரணம் இல்லாததால இங்க சந்தேகம் வராது. க்ஷீயந்தே சாஸ்திய கர்மான், தியானம் வரதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி வச்சிருக்கான் கர்மா, பல ஜென்மாவில சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கான் கர்மா, அதெல்லாம் வீணா போகக்கூடாது அப்படின்னு சொன்னா க்ஷீயந்தே சாஸ்திய கர்மான். இவனுக்கு ஞானம் சொன்னா இந்த ஞானாகினி இவன் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய சஞ்சித கர்மாக்கள் அத்தனையும் புண்ணியம் பாபம் எல்லாத்தையும் மொத்தமா புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும், வெறும் பாபம் இல்லை. அந்த சஞ்சித கர்மாவை எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு விட்டுடும். க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரி. அப்ப இதுல இருந்து இந்த ஸ்ருதியிலிருந்து ஜீவனுக்கு சம்சார சம்பந்தம் அப்படிங்கிறது ஞானத்தினால நிவர்த்தி ஆகும்னு தெரியுது. அந்த ஆத்ம ஜானத்தினாலே இந்த இவன் அவித்தையே போகும், சம்சார தர்மெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தமிழ் விதித்வா அதிமுக்கியமேட்டி நான்யஸ்பந்தா வித்தியத்தை அயனாய, அந்த ஸ்ருதியும் அப்படிதான் சொல்றது. அயனம் சொன்னா ஸ்வரூப பிராப்தி ரூப மோட்சம், ஆத்ம தன்னுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய மோட்சத்தை அடையிறது.
அதுக்கு வேற வழியே இல்லைங்கிறார். நான்ய பந்தா வித்யுத், இந்த ஒன்னை விட்டா வேற வழியே இல்லை. அந்த ஒண்ணு என்னதுன்னு சொன்னா தமேவ விதித்வா அதி மிருத்யு நேசி, மிருத்யுவை தாண்டறதுக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டா போதும். ஆத்மஸ்வரூப ஜானத்தினால மிருத்யுவை தாண்டலாம். இது ஆத்மஸ்வரூப ஜானத்தினால்தான் மிருத்யுவை தாண்ட முடியும், வேற வழியே இல்லை. நான்ய பந்தா வித்யதே அயனாய. அப்ப இதுல இருந்தும் அதேதான் விஷயம் தெரியுது. சர்வ பிரபஞ்ச அதான் அஜான ஜானத்தால நிவர்த்தியாகுங்கிறது தெரியும். தரதி சோகம் ஆத்மவிக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு சாந்தோக்கத்துல. என்ன சொல்றது, சோகம்ங்கிறது சோகத்துக்கு காரணமான அவித்தையோடு சேர்த்து எடுக்க வேண்டியது. ஆத்மவித்தா இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் சோகமே வராது. சோகம் வரத்துக்கு அவித்ய காரணம், அது போயிடுச்சோ, அதனால இனிமேல் அவனுக்கு சோகப்படுறதுக்கு முடியாது. தரதி சோகம் ஆத்மவித்து, அதாவது இந்த ஆத்ம ஜானம் சோகத்துக்கு காரணமா இருந்த அவித்யை நிவர்த்திக்கப்படுறது, அப்புறம் சோகம் வர்றாரு, எல்லாமே நிவர்த்தி. அப்ப இந்த இந்த ஸ்ருதிகள்லாம் நமக்கு ஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுறதுன்னு காமிச்சிருக்கா. அதனால ஞான நிவர்த்தி ஸ்வரூபம் இச்சாத்வத்தை காண்பிக்கிறது. ஞானாத் சர்வ சம்சார நிவர்த்தியம் தர்சயந்தியா ஸ்ருதயா, இந்த ஸ்ருதிகள் கஷ்டிகம் இச்சாத்வம் சூச்சயந்தி. அந்த ஞானத்தினால போகக்கூடிய அந்த சம்சாரம் வாஸ்தவம் இல்லை, மித்யா அப்படிங்கிறத சூச்சனை மட்டும். அதே மாதிரி ஏகமேவாத்விதீயம் அதோன்யதார்த்தம் ஏஹ நானாஸ்தி சிந்தன அதாத ஆதேசோ நேதி நேதி இத்யாத்யாஸ்ருதயः சாட்சாதேவ மித்யாத்வம் பிரதிபாதயந்தி. இன்னும் பல ஸ்ருதிகள் இருக்கு. இந்த ஸ்ருதிகள்லாம் பிரபஞ்சத்தை நேரே மித்யான்னு இருக்கிறது, போதிச்சு விடுறது. எப்படின்னு கேட்டா ஏகமேவாத்விதீயம் ததேவ சௌமியம் அக்ராசீத் ஏகமேவ அத்வி, அது ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்லும். ஒண்ணுதான் இருந்ததுன்னு மாத்திரம் சொல்லல, அத்விதீயம், தித்தீயமே இல்லைங்கிறது. அதுக்கப்புறம் தித்தீயம்னா அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அது வேற வர்ணமே, தித்தீயங்கள்லாம் வர்ணமேங்கிறதுக்கா அப்புறம் தான் சிருஷ்டி சொல்றதே தவிர, அந்த சிருஷ்டி ஆரம்ப காலத்துல என்ன இருந்ததுன்னா ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் இருந்தது. அப்ப இதுலேருந்து என்ன கிடைச்சது, தித்தீயம் எந்த பிரம்மத்துல இருக்கோ அந்த பிரம்மத்திலேயே தித்தீயம் இல்லை அப்படின்னு போதிக்கிறதுனாலே இந்த சம்சாரம் தித்தீயம் கூட பொய்னாச்சு. அதாவது எந்த வஸ்து ஒரு இடத்துல இருக்கிறதாக தெரியுறதோ அங்கேயே அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப தெரிஞ்சுதே இருக்குன்னு தெரிஞ்சதே அது பொய்யானது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணணும். சொல்ல நிஜம் நினைச்சேன், ஆனா அப்புறம் தெரிஞ்சு போச்சு பொய்னு. அதனால ஏகமேவாத்விதீயம் அப்படிங்கிறது அதை போதிக்கிறது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த விசாரமா பிரம்மானந்த சொல்லியிருக்கார் அத்வைசித்தி வியாக்கியானத்துல. அதாவது சதேவ சௌமியம் அக்ராசி ஏகமேவாத்விதீயம், வெறும் ஏகமேவாத்விதீயம் இல்லை. இந்த பிரபஞ்சம் பூரா ஒண்ணு பாக்கி இல்லாம இது எல்லாமே இது வரத்துக்கு முன்னாடி, சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி காலத்துல என்னவா இருந்ததுன்னு சொன்னா இந்த பிரம்மமாத்தான் இருந்தது. அப்படின்னா பிரம்மமா இருந்ததுன்னா பிரம்மத்துல தாதாத்மியம் இந்த உலக பிரபஞ்சமும் இருந்துட்டு மறுபடியும் அந்த மாயால சிருஷ்டி வரும்போது வெளியில் கிளம்புறது அப்படின்னு தான் தெரிகிறது. அப்பேற்பட்ட அந்த தித்தீயத்தை ஏகமேவாத்விதீயம்ங்கிற இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, இல்லைங்கிறது. அத்விதீயம், தித்தீயம் இல்லை, இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இல்லைங்கிறது. இதுதான் பிரதிபன்னோபாதவ திரைகாலிக நிஷேக பிரதியோகித்துவம். இருக்குன்னு தோணக்கூடிய வஸ்து அங்க இல்லாம போச்சுன்னு சொன்னா, திரைகாலிக நிஷேகத்துக்கு பிரதியோகியாக ஆனதுன்னு சொன்னால் அப்போ அது மித்யா, இதுதான் மித்யா. அதே மாதிரி அதோன்னத அர்த்தம் 2 தடவை 3 தடவை வருது. அந்த அந்தர்யாமி பிரம்ம அப்பரூபத்தை சொல்லிட்டு இதை விட்டு பாக்கி எல்லாமே ஆர்த்தம். ஆர்த்தம்னா வினாசின்னு இருக்கும், வினாசம் அடையக்கும். சத்தினி உடனே போய்
அதே மாதிரி நேக நானாஸ்தி கிஞ்சன மிருத்யோஸ்த மிருத்யுமாப்னோதி எய்க நானயோபஷத்தின்னு கதோபனிஷத்து. கதோபனிஷத்துல இருக்கு, பிருகதாரண்யகம் இருக்கு. நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படிங்கிற இடத்துல இகனா இந்த பிரம்மத்திலே நானா பேதம்ங்கிறது இல்லவே இல்லைங்கிறது, கொஞ்சம் கூட இல்லைங்கிறது. கிஞ்சன பிரம்மத்தை காட்டிலும் வேறான ஒண்ணு இருந்ததுன்னா அதனுடைய பேதம் பிரம்மத்துல இல்லாம எப்படி போகும்? அதனால இங்க பேதமே இல்லையேன்னு சொன்னதுனாலே என்ன தெரியுது? பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. பிரம்மத்தை தவிர்த்து இல்லை, பிரம்மத்தோடு சேர்ந்து பிரம்ம தாதாத்மியாபன்னமாக வரனா இருக்கு. ஆனா பிரம்மத்தை விட்டுட்டு தனியாக நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்துவும் இல்லை அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்துறது இந்த ஸ்ருதிகள். மித்யாத்யாஸ்யா சாட்சாதேவ மித்யாத்வம் பிரதிபாதயந்தி. இந்த அனாத்மஸ்வரூபம் மித்யாங்கிறத நேரடியாவே சொல்லிவிடுறது. அது மாத்திரம் இல்லே, ஸ்ருதி பிரமாணத்தோடு நாம அனுமானத்தையும் வச்சுக்கிறோம். ஸ்ருதி மத தர்ப்போனுசந்தீயதாம் இருக்கு. அதனால திருஷ்யத்துவேன சுக்தி ரஜதாதிபத்து மித்யாத்வ அனுமானாச்ச. இது திருஷ்யத்வானுமானம் இருக்கு. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுக்தி ரூபியவத்து அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்ணுவார். அது விமத்தம்னு சும்மா சொல்றது. அது எதை பட்சமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த எதை சத்தியம்னு சொல்றோமோ அதை வெளியில எடுத்துடணும், அது பட்சம் இல்லை. அதான் பிரம்ம சத்தியம், அதான் பிரம்மம் பட்சத்திலேருந்து வெளியில வந்துடும். அதே சமயத்துல சகவிஷானம், இது சத்தியமும் இல்லை மித்யாவும் இல்லை, இது அசத்து. அசத்தை வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விசேஷம் போட்டு அதுவும் இல்லை, அதுவும் பட்சத்துல சேராது. இப்படியாக பிரம்மத்தை விட்டுட்டு அசத்தை விட்டுட்டு பாக்கி எது இருக்கோ அது எல்லாமே மித்யான்னு சாதிக்கும். திருஷ்டாந்தம் என்ன? சுக்தி ரஜதவத்து. சுக்தி ரஜதான் நமக்கு திருஷ்டாந்தம், அது பொய்யானது. ஹேத்து என்ன? திருஷ்யத்வேனா. திருஷ்யத்துவங்கிறது ஹேத்து. இந்த அனுமானத்தை பெருசா அத்வைத சித்தியில விசாரிக்கப்படுறது. அதனால ஸ்ருதி மித்யாத்வம் சொல்றது, பிரபஞ்ச மித்யாத்வத்தை சொல்றது, அனுமானம் வேற இருக்கு. இது எல்லாமே இந்த சுக்தி மித்யாத்வம் சொல்றதுனாலே என்ன ஆறுது? சத்தியமாக அந்த அனாத்மாவை வச்சிக்க முடியாது. நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமோ? இது அத்தியாசம் வர முடியாதே அப்படின்னு ஆக்ஷேப் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. இப்ப ஆக்ஷேப கிரந்தம் அத்ரோச்சியத்தே இன்னும் மேற்கொண்டு சமாதானம் வரும். ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் வர முடியாது, அனாத்மாவிலையும் ஆத்மாத்தியாசம் வர முடியாது. ஏன்னா நீ சொல்ற பிரக்கிரியை படி அது சரியில்லை. ஏன் சரியா இல்லை? ஆத்மா அதிஷ்டானமாக இருக்கு, யோக்கியமா இல்லை. அதுல சாமானிய விசேஷ பாவங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அனாத்மாவை வச்சுக்கலாம், ஆனா அந்த அனாத்மாவை நீ பொய்னு சொல்லிவிட்ட, மித்யான்னு சொல்லிட்டு. மித்யாபூதமா இருந்துட்டு அது அதிஷ்டானம் சொல்றது தப்பு. ஏன்னா சூன்யவாதத்துல கொண்டு போய் விட்டுவிடும் அப்படின்னு நீயே சொல்ற. சரி, இதெல்லாம் மித்தேன்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, யாரு சொன்னான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் இருக்கு, நீ சொல்லக்கூடிய திருஷ்யத்துவ அனுமான பிரமாணம் இருக்கு. ஆக இத்தனை பிரமாணங்கள்னால நீ பிரபஞ்சம் கூட அனாத்மா கூட மித்யானி சாதிச்சுட்டு இருக்க. அதனால அனாத்மாவை அதிஷ்டானமா வச்சு அதுல ஆத்மாவுக்கு அத்தியாசம் வந்ததுன்னு சொல்றதும் இல்லை. ரெண்டும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அத்தியாசமே சொல்ல முடியாதுன்னு இன்னும் கூட மேற்கொண்டு இன்னும் பூர்வபக்ஷ சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்களை மேற்கொண்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.